தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. கடலூர் பாமக வடக்கு மாவட்டம் சார்பில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி இந்திரா நகரில் கடலூர் பாமக வடக்கு மாவட்டம் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் கோ ஜெகன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் வருகின்ற 29ஆம் தேதி கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை வரவேற்கும் விதமாக சாலைகளின் இருபுறமும் பாமக பதாகைகள் அமைப்பது, 1000 கொடிகளை நட்டு வரவேற்பது எனவும் 29ஆம் தேதி வடலூரில் நடைபெற இருக்கின்ற கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ராமதாஸ் சிறப்புரை நிகழ்த்த இருப்பதால் 5000த்திற்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொள்ள வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 29ஆம் தேதி இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் வடலூர் மங்கையர்கரசி மகால் திருமண மண்டபத்தில் காலை 10 மணி அளவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். அதே சமயம் கடலூர் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நிர்வாக செயற்குழு கூட்டம், கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள், ஒன்றிய செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாணவர் சங்கம், இளைஞர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம், மகளிர் சங்கம் ஆகிய பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் மருத்துவர் ஐயாவின் மீதும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளம் சிங்கங்களை இனம் கண்டு அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கடலூர் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 5000த்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்து அவரை வரவேற்று சிறப்பிப்பது என கூட்டத்தின் வாயிலாக செயற்குழு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.